கைபேசியை கூட நம்மளால அடுத்தவர்களுக்கு நிம்மதியாக வாழ முடியாது. காந்தியின் சத்தியத்தின்படி நீங்கள் எப்படி எளிமையாக வாழ முடியும்? சூப்பர். காந்திய வாழ்க்கையில் சத்தியத்தை காந்தியத்தின் சத்தியத்தின்படி வாழ்வது எளிது என்றால் இன்று எத்தனை மகாத்மாக்கள் உருவாகியிருப்பார்கள். அன்றிலிருந்து இன்று வரை ஒரே மகாத்மா மட்டும்தான் இருக்கிறார். அவரின் வழிபடி வாழ்ந்து எத்தனையோ தேச தலைவர்கள் இந்த மண்ணில் இருந்து சென்றுள்ளார்களே, அவர்கள் யாரேனும் ஒருவருக்காவது மகாத்மா என்ற நாமத்தை நம்மளால் சுட்ட முடியுமா? இந்த தேசத்தில் மகாத்மா என்றால் அவர் ஒருவர் மட்டுமே சிறப்பிட அது கடினம். அவருடைய வாழ்க்கை வாழ்வது மிக கடினம். இன்னைக்கு காந்தி செய்கிறார். அதுக்கு முன்னாடி ஐயா ஒரு வார்த்தை சொன்னார். இன்னைக்கு நம்மளுக்கு வந்து குறைவான கூட்டம் பார்வையாளர்கள் இருக்கிறாங்க. ஒரே ஒரு சொல்லாரு, தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, தானா சேர்க்கப்பட்ட கூட்டம். இது தானா வந்த சேர்த்தான் சேர்க்கப்பட்ட கூட்டம் எங்கோ செல்லும், கூட்டமாக செல்லும். அது வேறு, இது வேறு என்பதை இந்த அவையில் நான் பதிவு செய்கிறேன். காந்தியடிகள் ஒரு முறை சொன்னார், எனக்கு மிக தலையான ஒரே ஒரு கடமை என்னவென்றால் இந்த தேசத்தை ஒரு மனிதனையும் கண்ணீர் விடாமல் இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்று. நான் சொல்கிறேன், இந்த தேசத்தில் தண்ணீருக்கு தான் பஞ்சமே, கண்ணீருக்கு என்றும் பஞ்சமே இல்லை என்று கூறுகிறேன். என்றால் எந்த ஒரு என்னுடைய சகோதரர் வந்திருக்கிறார், மீடியா துறையில் இருக்கிறாரு, அவருக்கு தெரியும் இந்த தேசத்தில் கண்ணீருக்கு பஞ்சமா, கண்ணீர் விடாமல் மனிதர்கள் இருக்கிறார்களா? நாள்தோறும் தினந்தோறும் நம் மீடியா எடுத்தாலும் பேப்பர் எடுத்தாலும் வாழ்க்கை வாழும் கண்ணீரோடு தான் நம்முடைய வாழ்க்கை. அவர் காந்தியடிகள் கூறி சென்ற அந்த கண்ணீரில்லா தேசத்தை நாம் எப்போது பார்க்க முடியும்? அதே செய்தி காந்திக்கு ஒரு 2 விஷயத்தை நம்ம கடைபிடிக்க சொல்வாங்க. இன்னைக்கு எது 2 விஷயம் அடைபடும்? கல்விக்கடை, மது விற்பனை மிக